ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கு உண்டான ஒரு 100 டேஸ் ஸ்டடி பிளானை வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகே, பிப்ரவரி மந்த் ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா, இந்த மே மந்த்துக்குள்ளே நம்ம முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50%, அதாவது 50 டேஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேவா, ஸோ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த 100 டேஸ் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது யூடியூப் ஸ்டூடெண்ட் தான் சரி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வந்து சேர்த்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அப்படின்னும் போது இதில் நம்ம இந்த 100 டேஸை 4 பார்ட்டாக பிரிச்சுருந்தோம். ஓகேவா, 25 25 25 25 அப்படின்ற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 25 டேஸ்க்கு உண்டான தனியாக ஒரு பிரத்யேகமான ஸ்டடி பிளானை கொடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும், ப்ளஸ் அதுக்குண்டான வீடியோ கிளாஸுமே கொடுத்து டெஸ்ட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா, ஒரு ஒரிஜினல் மாடல் எக்ஸாம் மாதிரியே ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி 200 கொஷினுக்கு நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நெக்ஸ்ட்டு 25 டேஸ்க்கு உண்டான பிளானுமே அடுத்த வாரமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்குண்டான எக்ஸாம் ஆக்சுவலாக எப்போ சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 5ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி அந்த கொஷின் பேப்பர், அந்த செகண்ட் 25 டேஸ்க்கு உண்டான கொஷின் பேப்பரை வந்து நம்ம கொடுக்க தான் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு மாடல் எக்ஸாம் 2க்கு உண்டான கொஷின் பேப்பரை நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா, அந்த சேனலுக்கு நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 4 மணிக்கு அதில் கொஷின் பேப்பரை வந்து நான் போஸ்ட் பண்ணி விட்டுடுவேன். ஓகேவா, ஒரு 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாமை வந்து ரெகுலராக எழுதுங்க. ஓகேவா, எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் 3 ஹவர்ஸ் ஃபுல்லாக ஒதுக்கி ஓஎம்ஆர் வந்து பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. நீங்கள் எதனா அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பேட்ச் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஓஎம்ஆர்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, சும்மா நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்து டிக் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. அதனால் எந்த விதமான யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை. எனக்காச்சும் ஒரு வியூஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு நோ யூஸ். சரியா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதை மெனக்கெட்டு ஒரு ஓஎம்ஆரில் அந்த டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா, ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நான் ஆன்சர் கீயை வந்து அதே டெலகிராம் சேனலை வந்து நான் போஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா, ஸோ இப்போது 4 மணினா 5 6 7 மணிக்கு கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதே டெலகிராம் சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணி விடுறோம். ஸோ பார்த்து எவ்வளோ மார்க்குன்றத என்ட்ரி பண்ணுங்கள். சரியா, போன வாட்டி நான் லிங்க் எதுவும் கொடுக்கல, இந்த வாட்டி ஒரு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத அந்த லிங்க்கில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்றத டெஸ்ட்டு பண்ணுறது தான் இந்த தேர்வு. ஓகேவா, ஒரு 25 நாள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, படித்ததில் எந்தளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம், எந்தளவுக்கு தெளிவாக இருக்கும், எந்தளவுக்கு ஃபோக்கஸாக இருக்கும், இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஜெயிக்க முடியுமா? இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 25 டேஸ்க்கு நான் பிளான் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் 25 டேஸும் இன்னோட முடியுது. ஓகேவா, ஸோ நாளைக்கு நான் புது பிளான், அதாவது அடுத்த 25 டேஸ்க்கு நான் பிளான் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்னியே அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு அடுத்த வாரம் எழுதுன்னு தள்ளி போடுவீங்க. ஓகேவா, டெஸ்ட்டு 4 மணிக்கு எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து முன்கூட்டியே சொன்னது தான். ஏன்னா காலைல 10 மணிக்கு நான் வந்து கொஷின் பேப்பர் கொடுத்தா சொல்லியிருந்தேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுறேன். இது நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் பொதுவாக நடத்தக்கூடியது தான். இது யூடியூப்பில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ கைடன்ஸ் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஓகேவா, ஸோ வெற்றிகரமாக 2வது டெஸ்ட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டு யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுக்கிறீன்றத நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, ஓகே. ஸோ 4 மணிக்கு ரெடியாக இருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அதாவது செகண்ட் 25 டேஸ்க்கு உண்டான டெஸ்ட்டை எழுத ரெடி ஆகிக்கோங்க. சரிங்களா, ஸோ பிளாக் பெனில், ஏன்னா ஓஎம்ஆர் எப்படி ஷேர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. எல்லாம் பேசிக்கான விஷயந்தான். பிளாக் பென் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கரெக்டாக 3 மணி நேரம் ஒதுக்கி எழுதுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒர்க் இருக்குது, நீங்கள் 4 மணினா 4 மணிக்கு உட்காந்து எழுத அவசியம் இல்லை. சில ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்கீங்க, ஒர்க்கிங் பீப்புளெலாம் இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வீட்டில் குழந்தை இருக்கும்போது சண்டே வேறையா, ஸோ கண்டிப்பாக வந்து வெளியே போய்ட்டுருக்கலாம், ஏன்னா வெளியே ஒர்க் இருக்கலாம். சரியா, நைட்டு கூட எழுதுக்கலாம். ஓகேவா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சரும் சரி, கொஸ்டின் பேப்பரும் சரி அப்படியே தான் குரூப்பில் இருக்க போகுது. ஓகேவா, ஆனால் இன்றைக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு நாளான்னைக்கு நீங்கள் தள்ளி போடும்போது அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை அன்றைக்கே முடிச்சுட்டா கரெக்டாக இருக்கும்ன்றது தான். ஓகேவா, ஸோ ஒரு 3 மணி நேரம் ஒரு நீளமான டைம் ஒதுக்குங்க. இந்த பாதி நேரம் ஒதுக்குறது, 1 மணி நேரம் தமிழ் போட்டு வர்றது, அப்புறம் 1 மணி நேரம் ஜிகே, அந்த வேலையை பண்ணாதீங்க. ஓகேவா,
ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா 3 மணி நேரம் ஒதுக்கி அந்த டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.